உனக்கு ரசிகனா இருந்தது தப்பாயா? நீ எங்க ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லி உங்களை பார்க்க வந்தோனே இது தப்பா? அந்த தவறுக்கு தான், அந்த குற்றத்துக்கு தான் மக்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொத்தாம் பொதுவா இதை ஒதுக்கிட முடியாது. அதே போல தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா அவர்கள் ஒரு பக்கம் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. தடக்குன்னு கழட்டி விட்டுட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. அதிமுக கூட ராஜ்யசபா சீட்டு தரல அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து விலகி இப்ப நாங்க ஜனவரி 9ஆம் தேதி கூட்டணி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இடையில தேமுதிகவுக்கு இவ்வளவு சீட்டு அப்படிங்கிற அளவுக்கு பேரம்லாம் நடந்து திமுகவோட அவங்க சேர்ற நிலைமையில இருந்துட்டு இருக்கிற சமயத்துல சில அசைன்மெண்ட்டுகள், சில மேலிடங்கள் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவாக தனக்குன்னு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சமீப காலங்கள்ல அடக்கி வாசி பேசிட்டு இருக்கிறவங்க இப்ப விஜய்க்கு ஆதரவாவே பட்டவர்த்தனமா அங்கங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பிரேமலதா அம்மா என்ன சொல்றாங்கன்னாக்க கூட்டம் கட்டுக்கடங்காத